Hi friends, welcome to Priya's Food Journey. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒயிட் சன்னாவை வச்சு தான் ஒரு டிக்கி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். லைட்டாக சூடாக இருக்குது. மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இப்போ இந்த மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். இதில் நான் வந்து ஒரு கொஞ்சமாக மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் வந்து சீரகத்தூள் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக பிளாக் பெப்பர் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சிட்டு ஒரு பவுலில் போட்டாச்சு. இப்போ 2 பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு மல்லித்தலை கொஞ்சம் சேர்த்திக்கலாம். மல்லித்தலை சேர்த்திட்டு கடலை மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு உப்பு கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். ஆல்ரெடி சன்னாவில் உப்பு சேர்த்திருக்கோம். உப்பு கொஞ்சமாக சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை லெமன் எடுத்துகிட்டு நான் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இதில் இந்த லெமனில் இருக்கிற சீடை நம்ம எடுத்து போட்டுடலாம். அந்த பக்கம் அரை லெமன் புழிஞ்சிட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா டோ மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். உருட்டி வச்சுக்கலாம். உருட்டிட்டு ஒரு குட்டி குட்டி பாலாக நம்ம எடுத்து இந்த மாதிரி உருட்டிட்டு இந்த கட்லெட்டுக்கு நம்ம தட்டுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தட்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு தோசைக்கல்ல வந்து கொஞ்சமாக நான் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் எல்லாத்தையும் நம்ம இதில் வச்சுக்கலாம். இது ரொம்ப வெயிட் லாஸ் இருக்கிறவங்களும் இந்த டிஷ்ஷு சாப்பிட்லாம். ஸ்நாக்ஸாகவும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி இது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு. இது வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். லோ ஃபேட்டு தான் இந்த டிஷ்ஷு வந்து லோ ஃபேட்டு தான். அதனால் தாராளமாக சாப்பிட்லாம். வெயிட் லாஸ் இருக்கிறவங்க தாராளமாக சாப்பிட்லாம். இது கொஞ்சம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சாப்பிடும்போது ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், சூப்பரான சன்னா டிக்கி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பரான ஹெல்த்தியான சன்னா டிக்கி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப்பை இப்படி ஊற்றிட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பை பாய், டேக் கேர்.